பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எனக்கு வெளிப்பட்ட சில வசனங்களை பற்றி பார்ப்போம். ஈஸ்டர் அன்னைக்கு அதிகாலையில் எனக்கு ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. என்னென்னா, கருணையின் காலம் முடிவுக்கு வந்துள்ளது என்று வெளிப்பட்டது. இன்று காலையில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் எப்படின்னா, நான் ஒரு பேழையை பார்க்குறேன். அதோட கட்டுமான பணி முடிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 2020 நான் ஒரு கனவு கண்டிருந்தேன். அது எப்படின்னா, நான் அதே போல் ஒரு பேழையை பார்க்குறேன். அந்த பேழை கட்டுமான பணி நடந்துட்டு இருந்தது. அதோட கீழ்த்தட்டு வேலையெல்லாம் முடிச்சிருந்து அந்த மேல்தட்டு வேலை ரொம்ப ஸ்பீடாக அது நடந்துட்டு இருந்தது. அப்போது அப்படி கண்டிருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது அந்த பேழை முழுவதுமாக கட்டப்பட்டு இருந்தது. அப்போது சில காரியங்கள் வெளிப்பட்டது. அதை நான் பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன வார்த்தை வெளிப்பட்டதுன்னா, இன்னும் 3 நாட்களே உள்ளன என்று வெளிப்பட்டது. அந்த கால அளவு என்ன என்பது எனக்கு தெரியலை. அதன் பிறகு யோனாவின் சம்பவங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. அவர் இன்னும் 40 நாட்கள் மாத்திரமே உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். அதாவது அந்த நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனை விசுவாசித்து உபவாசித்து பெரியோர் முதல் சிறியோர் வரை ரெட்டெடுத்து உபவாசத்தை மேற்கொண்டார்கள். ராஜாவும் அதே போல் ரெட்டை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார். மிருகங்களும் உபவாசித்தன, ஒன்று சாப்பிடாமலும் தண்ணி குடியாமலும் இருந்தன என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொரு காரியம் வெளிப்பட்டது. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்ற வசனம் வெளிப்பட்டது. இது வேதபாரகர் மற்றும் பரிசேயருக்கு தேவன் சொல்லிய வார்த்தை நமக்கு தெரியும். அதாவது யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று ஏசப்பா கூறினாங்க. அப்போது இந்த காரியங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இது கடைசி காலம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த நேரமும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். நோவா அழிவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். அந்த பேழையும் செய்து கொண்டே இருந்தார். அவரை பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த நாட்கள், அந்த பேழை முடிக்கிற வரையிலும் தான் அந்த நாட்களில் பிரசங்கம் நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் அந்த பேழையுடைய கட்டுமான பணி முடிந்தவுடன் அதன் பிறகு உடனே அந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொண்டு சேர்த்தார். அதன் பிறகு யோனாவும் குடும்பமும் அவருடைய குடும்பமும் அந்த பேழைக்குள் போன பிறகு தேவன் கதவை அடைத்தார். அதுக்கப்புறம் நம்ம வேதத்தில் நமக்கு எல்லாம் தெரியும். உடனே மழை பெய்ந்தது. அதுக்கப்புறம் ஆழத்தின் ஊற்றுகள் திறவுண்டது. அப்புறம் மதகுகள் திறவுண்டது. வானத்தின் மதகுகள் எல்லாம் தண்ணி மக்கள் எல்லாம் அழிஞ்சு போனாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த நாட்களில் ஒரு கடைசி நிலைமையில் நாம் நின்றுட்டு இருக்கிறோம். யோனாவுடைய புஸ்தகத்தில் உள்ள வசனத்தை போல் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நாம் இந்த நாட்களில் கிருபையின் காலத்தில் இருக்கோம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிவுக்கு வந்துள்ளது, கருணையின் காலம் முடிவுக்கு வந்துள்ளது என்று எனக்கு வெளிப்பட்டது. இந்த நாட்கள் இன்னும் எவ்வளவு நாட்கள் செல்லும் என்பது நமக்கு தெரியாது. இந்த கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய வருகை நெருங்கிவிட்டது. உலகத்தில் நடைபெறும் சம்பவங்களும் அவருடைய வருகை நெருங்கிவிட்டது என்பதை தான் நமக்கு கூறுகின்றது. அதனால் இந்த நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக நம்மை நாமே உணர்ந்து நம்மள்கிட்ட என்ன பாவம் இருக்குது, எல்லா குறைகள்
எதெல்லாம் இருக்குது எல்லாவற்றையும் வந்து நாம் இந்த நாட்களில் ஒன்று சரிபார்த்து மனம் திரும்பி அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படணும். ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். அந்த கால சத்தம், இங்கே ஏறி வாருங்கள் என் ஜனமே, இங்கே ஏறி வாருங்கள் என்று இயேசப்பா கூப்பிடுறதும் அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். நமக்கு அந்த சத்தம் கேட்கணும். நாம் தேவனோடு கூட போகணும். அதனால் அந்த நாட்களில் நாம் அதிக பயத்தோடு கூட கர்த்தருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்பொழுதும் பயத்தோடு இருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்பொழுதும் பயத்தோடு இருக்கணும். இவ்வளோ நாள் இயேசப்பா சொன்னாங்க, வரல, இனி ஏன் எப்படி வருவாங்க? அப்படி இருக்கவே கூடாது. இந்த நாட்களில் நடைபெறக்கூடிய எல்லா சம்பவங்களும் நமக்கு வந்து அதை ஒவ்வொன்று சாட்சியாக அறிவிக்கிறது. தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏகதேசம் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுன்னு தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் மிகவும் கவனத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் வாழணும். அவருக்கு பிரியமாய் வாழும்படியாய் நாம் பிரயாசப்படுவோம். மற்றுமாய் வந்து தேசத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். பெண் மாற்றத்தில் உள்ள பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்புவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம். மற்றும் வந்து ஜப்பான் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி எனக்கு வெளிப்பட்டது. ஸோ நீங்களும் தேசத்துக்காண்டு, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும்போது உலகத்துக்கான ஜெபத்தில் ஜப்பான் தேசத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் தேசத்துக்கு விரோதமாக ஆபத்து வராதபடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்காக எந்த நேரமும் தகுதியோடு நாம் காத்திருப்போம். தேவன் எந்த நேரத்திலும் வருவார். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.